வாக்காளர் ஜாபிதா ஒட்டப்படுகிற நாள் நம்முடைய திருமணத்துடைய பொறுப்பு பேராயராக கடந்த 7ஆம் தேதி நம்முடைய கோயம்புத்தூர் பேராயரும் அதே போலவே நம்முடைய திருமணத்துடைய பொறுப்பு பேராயமாக பொறுப்பேற்றிருக்கிற அருட்பெருந்திரு தீமோத்தி ரவீந்திர ஐயா அவர்கள் பொறுப்பேற்ற போது வருகிற நாட்களிலே பிரதமர் பேராயரோடு கலந்தாலோசித்து தேர்தலுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதின் அடிப்படையில் இந்த நாளிலே நமக்கு வாக்காளர் ஜாபிதா ஒட்டப்படவில்லை என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, சீப்பை ஒளிச்சு வச்சுட்டுனா கல்யாணம் நின்று போயிடும்னு சொல்லி. அப்படி என்ன பண்ணுவாங்க, சிலர் நினைப்பாங்களாம். ஸோ அது மாதிரிதான் கடந்த 2 நாளைக்கு முன்னால இந்த வாக்காளர் பட்டியல் அனைத்து ஆலயங்களிலும் இந்த தேர்தலுக்காக வெளியிடப்பட வேண்டும் என்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல நிர்வாகியாக இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் அந்த தேர்தல் அதிகாரிகளும் என்ன பண்ணாங்க, அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அதற்கு கட்டுப்படாமல் சில ஆயர்கள் சில சேகரங்கள்ல மட்டும் அந்த வாக்காளர் லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, வெளியிடப்படாம இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சிறு குறுந்தகவல் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இவர்கள் அதாவது இந்த வாக்காளர் அந்த லிஸ்ட்டை வெளியிடாதவங்க சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பொறுப்பு பேராயர் அதாவது மாடரேட்டர் கமிஷனர் தான் பாத்தீங்கன்னா அதிகாரி, அவர்கள் சொல்றதை நாங்க கீழ்ப்படிவோம்னு சொல்றாங்க. அப்ப நான் இவர்களிடத்துல கேட்கின்ற ஒரு கேள்வி, இவரை போலதான் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னால் இருந்த AR செல்லையா அவர்களும் பாத்தீங்கன்னா இன்சார்ஜ் பிஷப் கோர்ட் அதாவது உயர் நீதிமன்றத்தால நியமனம் செய்யப்பட்டவர்கள். அப்ப அவர் சொல்றது ஏன் நீங்க கேட்கல? இப்போ பாத்தீங்கன்னா பேராயருக்கு தான் அதிகாரம், பேராயர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல எல்லாம் தலை அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அப்ப AR செல்லையா இருக்கும் பொழுது ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. அப்ப நீங்க சொல்லலாம், அவர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டார், அதனால நாங்க ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அப்போ இப்போ இருக்கிற அந்த நமது கோயம்புத்தூர் பிஷப் தீமோத்தி ரவீந்திர பாத்தீங்கன்னா அவரும் ஒருதலை சார்பாக தானே இருக்காரு. இதற்கு எடுத்துக்காட்டு உள்ளங்கை நெல்லிக்கனியாக அவர் வருகை தந்த அன்று பாத்தீங்கன்னா பொதுவான நபர் என்றால் எல்லா ஆயர்களும் வந்திருக்கணும், எல்லா லே மக்களும் வந்திருக்கணும், வரலையே. அப்ப இப்பொழுது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேராயர் அதிகபட்ச அதிகாரம் படுத்தியவர் என்று சொல்றதுல பாத்தீங்கன்னா நியாயம் இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தது இன்னொன்னு சொல்றேன்னா, ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செய்யும் பொழுது இது CSATA அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தான். ஒரு நிறுவனத்துல நிறைய என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. குறிப்பாக நீங்க ஒரு பணியாளர் அப்படின்னா உங்களுக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு டீன் இருப்பாங்க. இவர்கள் சொல்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுப்பவர் யாரோ அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இதுக்கு நல்ல வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிதல் என்பது வேற, கட்டுப்படுதல் என்பது வேற. ஒருவேளை பொறுப்பு பேராயர் மாடரேட்டர் கமிஷனரி தீமோத்தி ரவீந்தர் சொல்லலாம், ஆனால் நீங்கள் கட்டுப்பட வேண்டியது யாருக்குன்னா, இப்பொழுது யார்கிட்ட நீங்க சம்பளம் வாங்குறீங்க? தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் யார் கையில இருக்குது? முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்குது. அங்க இருக்கிற பினான்சியல் அட்வைசர் தான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு கையெழுத்திட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுடைய முடிவுகளுக்கு நீங்க கட்டுப்படணும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தெளிவான அறிக்கை என்ன பண்ணாங்க, வெளியிட்டாங்க. ஸோ அதற்கு கட்டுப்படாமல் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல செயல்படுறீர்கள். இதற்கு பாத்தீங்கன்னா எந்த நிறுவனமும் அனுமதிக்காது. இப்ப தனியார் நிறுவனம் தான் இப்ப என்ன பண்றீங்க, நீங்க வெளியே போயிருப்பீங்க. இதுவும் நிச்சயமாக ஒரு ட்ரஸ்ட், நிச்சயமாக அதுக்குரிய தண்டனைகள் உங்களுக்கு கோர்ட் மூலமாக நீதிமன்ற அவமதிப்பு வழங்கப்படும் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களும் ஆல்ரெடி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நிச்சயமாக அதற்குரிய தண்டனை சஸ்பெண்டா டிஸ்மிஸ் அப்படிங்கிறது மிக விரைவில் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது அந்த சேகரங்கள் எது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக தூத்துக்குடி கவுன்சில் தான் நிறைய பண்ணியிருக்காங்க, அந்த இதை ஓட் லிஸ்ட் வெளியிடாம இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா, முதலாவதாக சண்முகபுரம் சர்ச்சில் இருக்கிறது யாருன்னு தெரியும், வான்ஸ்டா கையர். அவர் பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்துல முக்கியமான பதவியில் இருந்தவர், அவரும் வெளியிடாம இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா கால்வெல் காலனியில் இருக்குது யாரு அப்படின்னா ஜெபக்குமார் ஜாலி, அவர் என்ன பண்ணிருக்காரு, வெளியிடாம இருந்திருக்காரு. அது போல பாத்தீங்கன்னா மரவன் மடம், நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டோம், கோவில்தாஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு, வெளியிடாம இருக்காரு. மில்லர்புரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் துரை சிங், இவரை குறித்து நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் இவர் மேல வந்துட்டே இருக்குது. அதனால நம்ம டைம் பார்த்துட்டே இருக்கோம். இவர் யார் அப்படின்னா இந்த ரவுடி ராபின் அப்படி இருக்காரு இல்லையா, அவருடைய உறவினர். அதாவது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் ரொம்ப நாட்களாக அவர் பாத்தீங்கன்னா ஆலய ஆராதனைகள்ல
உபயோகப்படுத்தி கொண்டே இருந்தாரு. அந்த ஆலயத்தின் அசன காரியங்களே என்ன பண்ணாரு, அவர் வந்து பயன்படுத்தினாரு. ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ வெளியிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தது. ஆனாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக ஒரு டிஎஸ்எஃப் அணியின் அடிமை, அதாவது டிஎஸ்எஃப் அணியின் ஆதரவாளர் என்பது வேற, அடிமை என்பது வேற. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ் அலபி அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்யறது இவருக்கு முக்கியமான வேலை. அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து படித்த படிப்பும் தகுதி இல்லாத ஒரு படிப்புன்னு சொல்றாங்க. இவரால் பழி வாங்கப்பட்டவர்கள் ஏராளமா இருக்காங்க. குறிப்பாக இவருக்கு இந்த ஜெனரல் செக்ரட்டரி போட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அந்த ஜிஎம்எஸ்ஆ, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அநியாயமாக பழி சாட்டி குற்றம் சாட்டி அவர்களை வேலையை விட்டு என்ன பண்ணிருக்காங்க, நீக்கியிருக்காரு. ஸோ இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கமிஷனே வைக்கலாம். அந்த அளவுக்கு ஏராளமான குற்றச்சாட்டுகள். துணிகரமாக ஒரு ஆட்சி, ஒரு அணி வந்து அதிகாரத்திலிருந்து சென்ற பிறகு அவர்களுக்கு சென்று சேவை செய்வதும், அவர்களுக்கு கீழ்ப்படிவதும், அவர்களுக்கு கட்டுப்படுவதும் மகா தவறு. அது வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதை தொடர்ந்து இவர் இழைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இப்ப இருக்கிற இந்த இடைக்கால நிர்வாகமே கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஒருவேளை வந்து அதுல ஒரு தப்புனாலும் புதிதாக வருகின்ற நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்த தவறுக்கேற்ற தண்டனையை நிச்சயமாக வழங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, மாற்று கருத்தும் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா கீதா நகர் ராபின்சன், ஏற்கனவே நம்ம இதுல போட்டதுதான். அவரும் பாத்தீங்கன்னா துணிகரமா என்ன பண்ணிருக்காரு, அறிவித்திருக்காரு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டூவிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கு அப்படின்னா நமது கருப்பு அங்கி ஆயர் நமது எமில் சிங் அவர்கள் இருக்காங்க. எமில் சிங் ஆயர்கிட்ட திரும்பியும் நான் பண்ணேன் 2-3 கேள்விகள் என்ன பண்ண முன்னிறுத்தேன். அவர் சொன்ன பதில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஒப்பீனியன் இருக்கலாம். அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது, நிச்சயமாக நாங்கள் அரசியல் சொல்லலாம். ஆனால் அதற்கு வந்து இந்த சிஎஸ்ஐ நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அனுமதிக்கவில்லை. ஸோ அவர் வந்து என்ன பண்ண முடியாது, அதை தொடர்ந்து செய்ய முடியாது. இவர் மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாங்க என்ன ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இவருக்கு ப்ரொஃபஸரா இருந்தவர், இறையியல் கல்லூரியில் உள்ளவர் பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவர்களுடைய நெருக்கத்தில் இருப்பதால இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவருடைய ஆலோசனையின் பேர்ல, அவருடைய அட்வைஸ் அண்ட் அவருடைய சிபாரிசின் பேர்ல இவர் வந்து தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறார், தப்பி வந்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் என்ன பண்ணாது, இது நீடிக்காது. நிச்சயமாக ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு சிஎஸ்ஐடிஏ என்ற அமைப்புக்கு எதிராக இவர்கள் செயல்படும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். ஸோ எமில் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சொல்லியும் தவறு இழைத்துக் கொண்டே வருகிறார். இவங்க எல்லாத்துக்குமே லீடர் இவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசகராக இருந்து கொண்டு தப்பான ஆலோசனைகளை தொடர்ந்து குருவானவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது ஒருத்தன் வந்து தவறு செய்யறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சொல்லி ஒரு அருமையான பாட்டு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவர் வந்து நிச்சயமாக வருந்தியாக வேண்டும். அதற்கான கால சூழ்நிலைகள் சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். இப்ப இவர் செய்கின்ற இந்த செயலை அவருடைய அணியை சேர்ந்த சில மூத்த குருவானவர்களை என்னை தொடர்பு கொண்டு அவர் செய்வது சரியல்ல, தவறு என்று சொல்லி என்னிடம் சொன்னாங்க. நிச்சயமாக அவர்களுடைய சேகரத்திலிருந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நம்ம நீதிபதி அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவருடைய அணி அப்படிங்கிற அந்த நபர்களிடையே இவருக்கு ஆதரவு இல்லை. ஏன்னா இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அனைத்து தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் உள்ள மக்களும் சரி, ஆயர்களும் சரி, ஏதாவது ஒரு புதிய நிர்வாகம் தேர்தல் மூலமாக வந்துவிட வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அதற்கு இடையூறு செய்கின்ற குருவானவர் எமில் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தவறிழைத்து வருகிறார். இது வந்து அனைவராலும் கண்டிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தூத்துக்குடியை தாண்டி சில சேகரங்கள்ல நம்ம இருக்காங்க, வெளியிடாம இருக்காங்க. 6 மணி நேரில் மடத்து விலை சேகரத்துல பூவரசூர் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து கிளை சபைன்னு நினைக்கிறேன். அதாவது மடத்து விலை அப்படிங்கிறது பிரிந்து வந்தது. இவர்களுடைய தேவைக்காக முன்னாள் நிர்வாகத்தில் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 சேகரங்கள் மேல தனியா பிரிச்சாங்க. ஸோ அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, வெளியிடாம இருக்காங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வருங்காலங்களில் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சேகரம் குமாரபுரத்துல பாத்தீங்கன்னா ரெவரண்ட் மோசஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த சேகரத்தை குறித்து ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், வீடியோ வெளியிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயும் வெளியிடாம இருக்காங்க. ஸோ இவர்களுடைய தாய் சேகரமான திருச்செந்தூர்ல கேட்கும் போது பாத்தீங்கன்னா சரியான தெளிவான பதில் எதுவும் கொடுக்காம இருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டாரிமங்கலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு தனி சேகரமாக அறிவிக்கப்பட்டது. அங்கேயும் பாத்தீங்கன்னா இருக்கின்ற ரெவரண்ட் பாஸ்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்பு வெளியிடாம இருக்காங்க. ஸோ அதற்கு அந்த சபையை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, என்னை தொடர்பு கொண்டும் பொழுது, ஐயாவை நான் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது சில காரணங்கள் சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்போது இருக்கின்ற நிர்வாகத்திலிருந்து எனக்கு சரியான தகவல் கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த அங்க கவுன்சில் சேர்மனா இருக்க தொடர்பு கொள்ளும் போது அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல அவங்க தான் என்ன பண்ணல, எந்த ஓட்டர் லிஸ்டும் கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு
பாஸ்கரன் ஐயா, அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உறவினர். இருந்தாலும் பாத்தீங்கன்னா யார் தவறு செய்தாலும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஐயாட்ட கேட்கும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுவும் வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அங்க இருக்கின்ற சில முன்னாள் பெருமண்ட உறுப்பினர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது நாங்க வந்து தனி சேகரமா இருந்தோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து திரும்ப கொண்டு போய் என்ன பண்றாங்க சேர்க்கிறாங்க, சோ அதுல எங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனா யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கறது அங்க ட்விஸ்ட். யாருக்குன்னா பொறுப்பு பேராயராக மாடரேட்டர் கமிஷனரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இங்க ஒரே ஒரு நாள் வந்துட்டு போன திமுக ரவீந்திர ஐயா அவர்களுக்கு எழுதியிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இல்ல, அவர் எங்க முன்னாரு ஃபாரின்ல ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. சோ அவருக்கு எழுதினதுலேயே தெரியுது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரவஞ்சனை, ஒரு அணியினருக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். பாஸ்கர் ஐயா பாத்தீங்கன்னா அவரை குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. செம்ம விளையாட்டு விளையாடி இருக்காரு. இப்போ என்ன பண்றாரு, அந்த விளையாட்டை விளையாடி கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் திருமண்டலத்துக்கும் திருச்சபைக்கும் எதிராக விளையாடுகின்ற இந்த சித்து விளையாட்டுகள் மிக தவறு. ஆண்டவரின் தண்டனையும் அதற்கு கிடைக்கும். நிச்சயமாக இங்க இருக்கின்ற அதிகாரப்பூர்வமான இந்த இடைக்கால நிர்வாகத்திலிடமும் நீங்க கண்டிப்பாக சில தண்டனைகளை பெற்றாக வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் அனைவருடைய கருத்தாக நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா மெஞ்ஞானபுரத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயர் இருக்காரு, டிஎஸ்எஃப்பின் தீவிரமான விசுவாசி. அவரும் என்ன பண்ணிருக்காரு, அங்கேயும் வெளியிடாம இருக்காரு. மெஞ்ஞானபுரம் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான திருச்சபை, நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிற இடம். அதுவும் பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து சொல்றதுதான், நிறைய ஏராளமான இளைஞர்கள் இருக்கின்ற இடம், அனைத்து துறைகளிலும் வந்து சிறப்பாக வர வேண்டிய ஒரு ஊர். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆயர்கள் இருந்து அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அந்த மண்ணிலையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு 2 அணியினராக பிளவுபட்டு அவர்கள் பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் என்ன பண்றாங்க இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற ஆயர் அதற்கு தூபம் போடுவது போல திரும்ப என்ன பண்ணிருக்காரு, அந்த ஓட்டர் லிஸ்ட் வெளியிடாம என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்ட்ரகிள் அங்க ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ மெஞ்ஞானபுரம் மண் என்பது நிச்சயமாக ஜான் தாமஸ் ஐயர் ஐயருடைய தியாகத்தால அவருடைய கனவினால் உருவாக்கப்பட்ட அந்த ஊர்ல நிச்சயமாக தேர்தல் அனைவரும் இணைந்து ஒரே அணியினராக ஜான் தாமஸ் அணியினராக நின்று அந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுகிறவர்கள் பதிவில் வர வேண்டும். வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ணும், உறுதுணையாக இருக்கணும். ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் 2 பேரும் என்ன பண்ணும், இணைந்து சமாதானமாக நபர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஊருக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் செயல்பட வேண்டியதுதான் ஒரு சாமானியனாக கருத்து, தாழ்மையான கருத்து. அதை நீங்கள் ஊர் மக்கள் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சத்தியநகரங்கிறது செக்கடி விலை. அங்க இருக்குது யாருன்னா நம்ம ரெவரண்ட் தனசீலன் ஐயா அவர்கள். இதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்க என்ன பிரச்சனைனா இந்த செக்கடி விலைக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, வெளியிடாம இருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த செக்கடி விலை ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர்களால திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தனசீலன் ஐயா என்ன பண்றாங்க, அங்கிருந்து அவங்க ஆலயத்தை கட்டினவங்க அந்த ட்ரஸ்டிட்ட என்ன பண்றாங்க, கணக்குல ஒப்படைக்க கேட்கறாங்க. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒப்படைக்கல. ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நிர்வாகத்தையாவது ஒப்படைக்குன்னு சொல்லும்போது இல்ல, அவங்க நிர்வாகம் வந்த பிறகு ஒப்படைப்புன்னு சொல்றாங்க. சோ அந்த பிரச்சனை காரணமாக இந்த செக்கடி விலை செய்கிறதுக்கு மட்டும் ஐயா வந்து என்ன பண்ணிருக்கலாம், அந்த லிஸ்ட் வெளியிடாம இருந்திருக்கலாம். சோ அதுதான் என்னுடைய கணிப்பாக நான் கருதுகிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க, பாராட்டத்தக்க, அதிசயத்தக்க ஒரு 2 சேகரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்புகளை, கணிப்புகளை மீறி வாக்காளர் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அது எது அப்படின்னா புதுக்கோட்டை சேகரம், தூத்துக்குடி நிர்வாகம் இருக்கின்ற அது புதுக்கோட்டை சேகரத்துல இருப்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்பர் அற்புதராஜ் ஐயா. அவரை குறித்து நம்ம 2-3 வீடியோ போட்டோம். ஒரு குறைவானவராக நம்ம வந்து அவரை சித்தரித்தாலும் நிச்சயமாக இந்த இடத்துல நிறைவானவராக நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு அந்த லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது. ஏன்னா வந்து ஐயாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே 2 இடத்துல பண்ணிருக்காங்க, ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது ஐயா இருக்கும்போது அந்த தொடக்க கல்வி மேனேஜரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அநியாயமாக டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. ஆனால் ஐயா வந்து திரும்ப பதவியில இருந்து போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மறுப்பு லெட்டர் என்ன பண்றாங்க, அதாவது இங்க நிர்வாகம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, கோயில்பட்டி சிஓக்கு ஒரு லெட்டர் கொடுக்கான்னு சொல்லி நம்ம வெளியிட்டோம். சோ அப்போ வந்து இப்போது நிர்வாகத்தில் இருக்க இந்த பாரி ஐயா என்ன பண்றாங்க, அவங்களை கூட்டு வான் பண்ணி அவருடைய மனைவிக்கு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய டிரான்ஸ்பர் போடுறாங்க, அதிகபட்ச தூரத்துல போடுறாங்க. ஆனா தனக்கு பிரச்சனை வந்து என்ன பண்றாரு, ஐயா ஓடி போய் அட்வொகேட் காலில் கையில விழுந்து என்ன பண்றாரு, பிடிச்சி அந்த டிரான்ஸ்பரை நிப்பாட்டுறாங்க. பாருங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்த ரத்தமா அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இத்தனை பேருக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பர் போட்டு இத்தனை பேரை வந்து இது பண்றீங்க, அலைய வைத்து அவருடைய கண்ணீருக்கு ஆளானீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு வந்து பிரச்சனை வந்து என்ன பண்ணிருக்கு, நம்ம நிர்வாகத்துல யாரு இருந்தாலும் ஓடி பண்ண வேண்டியிருக்கு, அவருடைய சகாயத்தை நாட வேண்டியிருக்குது. சோ இது போல ஒரு காலத்தில் செய்யாதீர்கள். அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கண்காணியாளர். நீ கத்தரிடத்தில் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்ற பயத்தோடு நம்ம இனிமேலும் செயல்படுங்க. சோ இப்போ வந்து ஐயா பண்ணிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் சில குறைகள் இருக்குது. முக்கியமான நிர்வாகிகள் 2 பேருக்கு நம்ம இருக்காங்க, ஓட்ட அடிச்சிருக்காங்க. பாக்கிதாரர்னு சொல்லி அறிவிச்சு நம்ம இருக்காங்க, அடி அடிச்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து அவர்கள் உண்மையிலே பாக்கிதாரர்கள் இல்லை. அப்படி பாக்கிதாரர்கள் என்றால் ஐயாவுடைய
ஆதரவாளர்கள் சிலர் என்ன பண்ணுவோம் அடிக்கணும்னு சொல்றாங்க. அது என்ன என்பதை இருக்கின்ற கவுன்சில் சேர்மன் அவர்கள் என்ன பண்ணுவோம் பரிசீலனை செய்து அனைத்து நபர்களுக்கும் நிச்சயமாக வாக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. எனவே அதையும் செயல்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக முக்கியமாக சுப்பிரமணியபுரத்துல பாத்தீங்கன்னா முன்னாள் காசாளர் டேவிட் ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதிகாரத்தை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அங்கே என்ன பண்ணிருக்காங்க, ஐயா வந்து வெளியிட்டு இருக்காங்க. எந்த ஐயா அப்படின்னா நமது அவர் இல்ல, அவர் வந்து ஆல்ரெடி சஸ்பெண்டட், அதனால அவர் வெளியில. சுப்பிரமணியபுரத்தின் சபை தலைவரும் பண்டாரவளையில் இருக்கின்ற சேகர தலைவருமான ஐயா வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல சிலருடைய எதிர்ப்புகளை மீறியும் வாக்காளர் லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் மக்களுக்கு பாராட்டுகள். அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல சிலருடைய தவறான வழிநடத்தல் தூண்டுதல் பெறதான் அது சில தவறான கசப்பான சம்பவங்கள் அங்கு நடந்திருக்குது. வருங்காலங்களில் நிச்சயமாக சுப்பிரமணியபுரம் சுவிசேஷபுரமாக அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை. திருமண்டலத்தில் நடக்கின்ற காரியங்களை அப்படியே நம்ம எந்த விதமான கைமாறும் கருதாமல் எந்த விதமான சமரசமும் இன்றி வெளியிட்டு வருகின்றோம். இப்பொழுதும் பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகம் டிஎஸ்எஃப் நிர்வாகத்துக்கு எதிராக நான் பேசுறதா நினைக்காங்க. ஆனா வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அனைத்து நிர்வாகங்கள் செய்த தவறே நம்ம இருக்கோம் எந்த விதமான சமரசமும் இன்றி சுட்டிக்காட்டி வருகிறோம். இப்பொழுது கிடைத்திருக்கின்ற ஒரு சில தகவல்கள் முகம் சுளிப்பதாக இருக்கிறது. அதாவது டிஎஸ்எஃப் நிர்வாகத்தில் ஆபிரகாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா குருவானவர்களை தவறாக வழிநடத்தி வருகிறார். அவருக்கு அவருடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய தவறான வழிகாட்டுதலுக்கு பின் செல்கின்ற ஆயர்கள் நிச்சயமாக நீங்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண காமன் மேன். அவர் வந்து இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு பதவியில் என்ன பண்ணுவார், அவர் வேலையை பார்க்க போயிருவாரு. மிக தவறான போதனைகளை பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணிடுறாரு. நிர்வாகத்தில் இருக்கின்ற நீதிபதி ஐயா அவர்களையும் மரியாதை குறைவாக என்ன பண்ற தன்னுடைய அந்த வலைதளத்துல பேசிட்டு இருக்காரு. அதுபோல ஆயர்மார்களையும் வன்முறைக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறார். கடந்த 2 நாளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒரு மிக முக்கியமான ஒரு நிர்வாகியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவானவருடன் இணைந்து சகாக்களுடன் இணைந்து நடு ரோட்டில் இருந்து தாக்கி இருக்கிறார். வன்முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இடம் கிடையாது. நான் சொல்றேன், வன்முறை என்பது பாத்தீங்கன்னா இருபுறமும் கருப்புள்ள கத்தி. அதை பிடிச்சிருக்க உங்களையும் கண்டிப்பா குத்தம். தற்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், காவல்துறை ஆதரவாக இருக்கலாம். நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால நிர்வாகம் என்பதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்வீகமான நிர்வாகமா இருப்பதால் நீங்க தப்பலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இனிமேல் வருகின்ற காலங்களில் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு எப்படிப்பட்ட மக்கள் வேண்டும் என்றால் ஒரு நல்ல சர்வாதிகாரிகள் வேணும். நல்ல சர்வாதிகாரி அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தியை மிக பிடிக்கும். காந்தியுடைய வழிகள் வந்து நிச்சயமாக சிறப்பானது. ஆனால் அதே நேரத்தில் நேதாஜிகள் எழுப்பினால்தான் நேர்மையான மக்கள் என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஒருத்தர் வந்து கோபப்படுறான்னா நிச்சயமா வந்து என்ன பண்ணுவோம், ஒரு குணம் உள்ளவனா இருக்கும். கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல பாத்தீங்கன்னா இங்க வந்து இவர்கள் வந்து வன்முறையை டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து கையில் எடுக்கிறாங்க. இவர்களை வந்து அடக்குவதற்கு இனிமேல் வருங்காலங்களில நல்லவர்கள் என்பதையும் தாண்டி சில வல்லவர்களும் நான் சொன்னதை போல ஒரு நல்ல குணம் படைத்த சர்வாதிகாரிகளும் வேண்டும். எந்த முடிவையும் துணிச்சலோடு திறமிக்க எடுப்பதற்கான ஆட்கள் தான் தேவை. கர்த்தரும் எனக்கு சில நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். விரைவில் நான் அவர்களை என்ன பண்ணுவேன், அறிமுகப்படுத்துவேன். அப்படிப்பட்ட நபர்கள் இணைந்து இந்த திருமணத்தில் வந்தால்தான் இந்த திருமணத்தில் எங்கும் நியாயமும் நீதியும் அனைவருக்கும் நன்மையும் கிடைக்கும். அதே சமயத்தில் தவறு செய்கிறவர்களும் நிச்சயமாக தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் எங்கேயும் வன்முறையும் இல்லை என்றால் வெள்ளுங்க மனிதர்களும் பதவிகளில் ஒட்டி கொண்டு தொடர்ந்து தவறு செய்ய முடியாத இந்த நிலையும் வரும். அந்த நிலைமையை தேடிதான் இந்த திருமண்டலம் நகர்ந்து செல்கிறது. அதற்கான மனிதர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.